அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அதே போல ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவானின் அருளால் பண வரவு கணிசமாக உயரும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது. உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் உண்டாக போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவல் யாருக்கும் தர வேண்டாம். வீட்டில் களவு போகக்கூடிய நிலை இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற கிடைப்பதில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம். சூரிய பகவானின் அருளால் வெற்றியே கிடைக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும். அதில் வெற்றியே ஏற்படும். எதிரிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கள். உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். வீட்டில் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும் செய்திகள் யாவும் தங்களுக்கு அனுகூலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும்.
தற்போது குடியிருக்கும் வீட்டை சீரமைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள், வீண் செலவுகள் நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வீட்டில் புதிய நபர்களின் வருகை உண்டாகும். இந்த மாதத்தில் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள். பூர்வ புண்ணிய சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகத்தில் கடுமையாக இந்த மாதத்தில் உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் ஏற்படும், அதில் லாபமும் உண்டாகும். அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்க போகிறது. அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் லாபமாக கிடைக்கும். தடைப்பட்ட வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முதலீட்டில் லாபம் உண்டாகும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் வெளியூர் பயணம் வெற்றி அடைவதாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்கள் நிலை உயரும். தைரியமாக செயல்படுவீர்கள். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. செய்து வரும் தொழிலில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறரை நம்பி இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். அதனால் எதிர்மறையான பலன்களே ஏற்படும். எதிலும் உங்களுடைய நேரடி பார்வையும் செயல்பாடும் அவசியமாகிறது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகள் அனைத்தும் நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இந்த மாதத்தில் வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதன் பகவானின் அருளால் இடம் வாங்குவது, விற்பது போன்ற வேலைகள் எளிதாகும். வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சப்தமஸ்தானத்தை ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் அவரின் உடல் நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் பின்விளைவு பற்றி யோசித்து முடிவிற்கு வருவது நல்லது. இந்த நேரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் யோக பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கான முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகைகளிலும் இந்த மாதத்தில் நன்மைகளை காணக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதத்தில் உங்களால் அடைய முடியும். உழைப்பாளர்கள் நிலை முன்னேற்றம் அடையும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை ஏற்படும். சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் அக்கறை செலுத்தி வருவதும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகிறது. நன்றி, வணக்கம்.